பிரேஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனோட வார்த்தை லஹாய் ரோஹி. அமேன். லஹாய் ரோஹினா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் என்னை காண்கின்ற தேவன். அமேன். இந்த நாளிலையும் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் லஹாய் ரோஹியில் காணப்படணும். அமேன். ஆதியாக புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மரித்த பிற்பாடு ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அவர் லஹாய் ரோஹி என்ற இடத்து அருகில் சமீபமாக வாழ்ந்து கொண்டு வந்தாராம். அமேன். அப்போ என்னைக்கு நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களோ, நீங்கள் லஹாய் ரோஹியில் காணப்படணும். அவருக்கு முன்பதாக காணப்படணும். அவர் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம அவருக்கு முன்பதாக காணப்பட்டா கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். அதனால்தான் ஆகார் சொல்கிறாங்க, ஆதியாக புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னை கண்ட கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு லஹாய் ரோஹின்னு பேர் வைக்கிறாங்க. ஆமேன். அப்போ எப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக காணப்படுறோமோ அப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கும்படி போதுமானவராக இருக்கிறாரு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் எலியா சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ எப்படி நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்விதமான அந்த பரிசுத்தமான தேவனோட கர்த்தருக்கு முன்பதாக நிற்பவன் யாருன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி நிற்கணும்னா, பரிசுத்தமாக நிற்கணும். அவர் பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம காணப்பட்டோன்னா, பரிசுத்தமாக காணப்பட்டோன்னா, அவர் நம்ம காண வேண்டிய இடத்துல நம்ம காணப்பட்டோன்னா, நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கப்படி போதுமானவராக இருக்கிறார். அந்த இடம் தான் லஹாய் ரோஹி. ஆமேன். காட் பிளஸ் யூ.